இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாள் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். நேற்று முதலாளி கூட பிரச்சனை, இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஊருக்கு போறியா என்ன, எப்போ போகிற, டபுள் டைம் ஷிஃப்ட் வேலை பார்க்குறியா இல்லை ஊருக்கு போறியான்னு கேட்டார். நான் எப்போ வேணாலும் ஊருக்கு போகிறேன், நாளைக்கு கூட ஊருக்கு போகிறேன் அப்படி சொல்லி சொன்னேன். அதில் வந்துட்டு போஸ் என்ன முடிவு பண்ணியிருக்கிறாருன்னு தெரியல. 21ஆந்தேதி கொல்கத்தா போகிறான் ஒரு பையன், அவன் கூட உனக்கு டிக்கெட் போட்டுடுறேன் அப்படி சொல்லி சொன்னார். இன்றைக்கி தேதி 18, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எப்படியும் விட மாட்டாங்க, இந்த மாதம் வரைக்கும் நான் தேவை. அந்த போல் நம்ம வேலை செய்வோம், ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். ஹார்ட் ஒர்க் பண்ணுறவனை அனுப்பி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க. சரி ஓகே, இந்த நாள் போய்கிட்டு இருக்கு. வாங்க வேலை ஆரம்பிச்சிருச்சு. இது சொந்த மைதான் நேற்று ரெடி பண்ணது, ரெடிமேட். நேற்று ஃபுல்லாக ஐஸாக வச்சுக்க போனால் இன்றைக்கி நேற்று வந்து திட்டினதுனால இப்படி தான் பிரித்து போட்டு போயிருக்கேன். ஓகே, வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரியாக மைண்டு சரியில்லை நண்பர்களே. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்து போனான். பொங்கல் வந்தது, பொங்கல் மாதிரியே தெரியல. ஊருக்கு போக போகிறேன், எப்போ போக போகிறேன்னு தெரியல. எப்படியும் இந்த மாதம் கடைசியில் நான் போயிடுவேன். பிப்ரவரி 5க்குள்ளே நான் போய் ஆகணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். நான் இந்த நாட்டை விட்டு போகாமல் கோசம் ஆகிட்டேன் அப்படின்னா அப்போ நான் போகிறதுக்கு ஊருக்கு போகிறது வந்துட்டு பிரச்சனை. அது வந்துட்டு அப்புறம் ஓனருக்கும் அது பிரச்சனை. அதனால் அதுக்குள்ளே நான் அனுப்பிடுவாங்க. மண்டை காயுது, சில விஷயங்கள் என்னன்னு தெரியல, சம்திங் ராங். அப்படியே கசகசன்னு ஓடுது. ஓகே, இன்றைக்கி ஏற்பட்ட காயம் இது. நேற்றுக்கும் வந்துட்டு அவரை லைவ் வேறு சரியாக போட முடியல. அது இன்றைக்கி ஜாமான் வாங்க போக வேண்டிய வேலை இருக்குது, அது போல் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்துட்டு ஒரே சலசலப்பாக போய்கிட்டு இருக்கு. நான் ஊருக்கு போகிறத பற்றி ஜாமானை வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம எப்போ வேணாலும், இன்றைக்கே போகணுன்னாலும் போகலாம். ஓகே, அது போல் நம்ம வந்துட்டு ரெடி ஆகிக்கிறது நல்லது. அதனால் இன்றைக்கி போய் ஜாமான்லாம் வாங்கி வச்சுட்டு நாளைக்கு துணியெல்லாம் கொண்டு வந்து டோபியில் போட்டு துவைச்சிட்டு நம்ம வந்துட்டு ரெடி ஆகிக்க வேண்டியதான். இன்னும் 15 நாள் இருக்குது, 12 நாள். அது போல் நம்ம ரெடியாக இருக்கிறது நல்லது தானே. சும்மா ஓனர் இப்போ போகிற அப்போ போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்மளை வந்துட்டு அதை பரபரப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி க்ரியேட் பண்ணுறாரு. ஓகே, அதனால் நம்ம வந்துட்டு தயாராக இருந்துக்கிட்டோன்னா நம்ம வந்து தைரியமாக பேசலாம்ல. என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லி, எப்போ அனுப்பினாலும் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம்ல. அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம ஜாமான்லாம் எதுவுமே வாங்காமல் ரெடி பண்ணாமல் இருக்கிறேன்ல. 21ஆந்தேதி நான் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்படியும் இந்த மாதம் கடைசியில் தான் நான் போவேன். ஒரு வேளை நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும்ல, மனசு தைரியமாக இருக்கலாம்ல. வேலை போயிட்டுருக்கு. சொல்ல மறந்துட்டேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைல சாவட்டி வேலை, தரமான செய்கை ஆர்டரு. எவ்வளோ ஆர்டருங்கிறீங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஞாயிற்றுக்கிழமைனா அப்படி. நேற்றுக்கு முதலாளி கூட சண்டை ஆச்சு இல்லை. இன்றைக்கி டீ போடுறதுக்கு மாஸ்டர் புதுசாக வந்திருக்கான். ரொட்டி மாஸ்டர் ஆள் தேடுவாங்கன்னு பார்த்தா டீ மாஸ்டர் ஆள் தேடி கொண்டு வந்திருக்காங்க. நைட்டு டீ போட்டுட்ருக்கிற அந்த டீ மாஸ்டரை காலையில் ரொட்டி போட வைக்க போகிறாங்க. நான் சப்ளையராக வேலை பார்க்க போகிறேன். ஓகே தான், டபுள் டைம் பார்க்க சொல்கிறாங்க. நான் டபுள் டைம் பார்க்க மாட்டேன், ஒரே டைம் தான் அவங்க பார்க்குறேன். நான் தூங்கிடுவேன் அசதியில். டபுள் டைம் பார்க்கல, நான் ஒரே டைம் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னேன். அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அவர் வந்து தான் பேசுவார். டபுள் டைம் செஞ்சால் தூங்கிடுவோம் போய், அதோட இருக்குது, அவ்வளோதான். இனிமேல் நான் ரொட்டி மாஸ்டர் கிடையாது இந்த கடையில், சப்ளையர். எல்லாம் மாறிடுச்சு. 4 வந்து சொல்லுவாங்க, 4 மணிக்கு மேலே, 4:30 மணிக்கு மேலே, 5 மணி போல் வருவாங்க. வந்து அப்போ சொல்லுவாங்க என்ன சுச்சுவேஷன், இனிமேல் எப்படி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, என்ன வேலை பார்க்கணும். இன்னொரு 10 நாள் இன்றைக்கி ஜாமான் வாங்கலான்னு இருக்கேன், பார்ப்போம். இன்னிலேருந்து சப்ளையராக தானே வேலை பார்க்க போகிறோம். அதான் ஆர்டர் எடுக்கிறது. நோட்டு நேற்று வெளியே வச்சுட்டு போயிட்டேன், எங்கே தூக்கி போட்டானுங்கன்னு தெரியல, காணோம். அதான் இப்போ நோட்டு வாங்க போயிட்டுருக்கிறேன். இதான் மலேசியா காசு 5 வெள்ளி. நாம் இனிமேல் சப்ளையர் அப்படிங்கிறதுனால நாம் இப்போ வந்துட்டு கணக்கு ஆர்டர் எடுக்கிறதுக்கு நான் நோட்டு வச்சு தான் எடுப்பேன். நான் தான் வந்த போய் மாஸ்டர் ஆகிட்டேன்ல. நோட்டு வாங்க வந்திருக்கேன். என்னோடய நோட்டு நேற்று வெளியே வச்சுட்டு போயிட்டேன், தொலைஞ்சு போச்சு. இதான் மலேசியா காசு 5 வெள்ளி. இவருக்கு வேலை செய்யக்கூடாது, ஃப்ரெண்டு தான்.
கவான்னா நண்பன் அர்த்தம். Oh, sekarang yuk Bologar. Follow ada. Apa? Facebook kan Facebook page. Ini YouTube. YouTube. Wow, YouTube. Duit masuk ke YouTube. Ya. Oke. ஓகே, நோட் வாங்கிட்டோம். நான் நினச்சேன் நேற்று சண்டை போட்ட ஓனர் வருவாருன்னு. ஆனால் வந்திருக்கிறது ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஓனர் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னை மாற்றுறதுல மனசு இல்லைன்னு நினைக்கிறேன், சப்ளையராக மாற்றுறதில்ல. அதான் அது இதுன்னு வந்துட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு சொல்லி. என்கிட்ட இன்னும் பேசலை, எனக்கு என்ன வேலை, நான் சப்ளையர் வேலை அப்படி இப்படின்னு எந்த டைமுக்கு வரணும் போகணுன்னு சொல்லி எதுவுமே பேசலை. மற்றவங்கக்கிட்ட வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. என்னை இறக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை, ஏன்னா நான் அந்தளவுக்கு வேலை செய்வேன், அவருக்கே தெரியும். எனக்கு இப்போ எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யக்கூடிய மனநிலைக்கு நான் வந்துட்டேன். நம்ம இன்னும் வந்துட்டு நான் எந்த வேலை செய்வேன் இந்த வேலை செய்ய மாட்டேன்னுலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எந்த வேலை கொடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இப்போ கடைசி நேரத்தில் நான் எதுக்காக மெனக்கிடணும் அப்படின்ற ஒரு இது தான். யாருமே மெனக்கிட மாட்டாங்க, புதுசாக வந்தவங்களே சரி. நான் இப்போ கடைசியாக வெளியாக போகிறேன் இந்த கடையை விட்டு. திரும்ப நான் இங்கே வர முடியாது. நான் பர்மிட்டை கட் பண்ணிவிட்டு போனால் திரும்ப நான் லைஃப்பில் இந்த கடையில் வந்துட்டு பர்மிட் நான் போட முடியாது. ஓகே, ஒரு டைம் கடையோட பர்மிட்டை கட் பண்ணால் அந்த கடைக்கு நான் திரும்ப வர முடியாது. வேறு கடைகளுக்கு நான் போக முடியும், அந்த கடைக்கு நான் வர முடியாது. இப்போ இந்த கடைக்கு எனக்கும் உண்டான உறவு முறிய போகுது 2 வாரத்தில், 10 நாளுக்குள்ளே. நான் ஏன் மெனக்கிடணும் அப்படிங்கிற ஒரு இது வரும்ல. அது மட்டும் இல்லாமல் நான் ரொட்டி போட்டுட்டு பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். நண்பர்களே, என்ன ஆனாலும் சரி நான் ஜாமான் வாங்க போகிறோம். இதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. என்ன ஆனாலும் சரி எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதை வாங்குவோம். நான் யார் யாரையும் கூட வருவாங்கலாம் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் கிடைக்காம போச்சு. இட்ஸ் ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சதை வாங்குவோம், நமக்கு தானே வாங்குகிறோம். வாங்க போய் ஜாமான் வாங்குவோம். நண்பர்களே, நானும் தம்பியும் இப்போது ஜாமான் வாங்க போகிறோம். நம்மளால் முடியாது என்ன இருக்குது? ஏன் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு நம்மளால் முடியாது என்ன இருக்குது? நாங்கள் 2 பேரும் போகிறோம் ஜாமான் வாங்க. நம்ம வீட்டுக்கு தான் வாங்க போகிறோம். இதுதான் டீசென்ட்ர மால், அங்கே தான் இருக்குது எங்கள் கடை உள்ள. இது முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் கடை. ஓகே, கேஎஃப்சி பார்க்குறீங்களா? அதுதான் கேஎஃப்சி. அங்கேயும் நம்ம தமிழ் அக்காங்க தான் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. இதுதான் நம்ம கடைக்கு முன்னாடி இருக்க கடை. ஓகே, மேலேருந்து பில்டிங்லேருந்து காட்டுவோம்ல, அந்த ரோடு இதுதான். ஓகே, நம்ம காட்டக்கூடிய பில்டிங் அதுதான். ஓகே, நாங்கள் 2 பேர் மட்டும்தான். நம்ம முன்ன முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள ஒரு கடையில் போய் ஜாமான் வாங்கணும் பத்தியா? பெரிய கடை ஒன்று, அந்த கடைக்கு போகிறோம். கார் புக் பண்ணி காரில் நண்பர்களே, இதுதான் ஹனிஃபா. நிறைய டைம் இதுதான் வந்துட்டு ஹனிஃபா. ஓகே, இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் லைவில் கூட. இங்கே தான் வந்து ஊரில் உள்ளவங்க வந்துட்டு ஜாமான் வாங்கணுன்னா இங்கே வந்து கண்டிப்பாக வாங்காமல் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே நான் லைவில். ஓகே, ஏற்கனவே நாங்கள் வந்தப்போ ஒரு 2 மாதம் இருக்கும்போது நாங்கள் இந்த கடைக்கு வந்தோம். அதில் கூட பாருங்கள் தமிழில் எழுதிருக்கு ஹனிஃபா அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, ஜெய் ஆளுக்கார். இந்த பக்கம் வா, பின்னாடி வா. ஓகே தம்பி, நானும் பேக்கெல்லாம் காட்டு ஜாமான் வாங்கிட்டோம். ஓகே,
அப்புறம் வேற என்ன ஒன்றும் இல்லை, தைலெல்லாம் வாங்கலை, லக்கேஜ்லாம் போடுற ஐடியா இல்லை, பேகு ட்ரெஸ்ஸு அவ்வளோதான் வாங்கியிருக்கேன். இப்போல்லாம் சாக்லேட் வாங்கணும்னா உருகிரும், பிரச்சனை. அது கோம்பை வாங்குவோம், இல்லைன்னா சாக்லேட் என்ன இனிப்பு தானே, அது என்ன வெளிநாட்டில் தான் வாங்கணுமா என்ன? சரி புண்ணே, ஓகே. இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு பாருங்கள், வேலை முடிச்சு அவசர அவசரமாக வந்தது, மணி இப்போ 9:30 ஆயிடுச்சு. ஓகே தானே, சீக்கிரம் முடிச்சிட்டோம்ல. ஓகே நண்பர்களே, ட்வின் டவர் பார்த்துக்குங்க. ஏற்கனவே ஒரு டைம் காமிச்சிருக்கேன் தெரியுமில்ல, தலையாடுறா ட்வின் டவர். இதுதான் ஏபிசி ரெஸ்டாரண்ட், ரொம்ப ஃபேமஸு, அதுதான் ட்வின் டவர். Good night.